ஹாய் ஃபோர்ஸ். ஸோ ரீலில் பார்த்துட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னா நம்ம அது நருட்டோ பற்றி பேசினதும் இன்றைக்கி நருட்டோ பற்றி வீடியோ பண்ணிடுவேன். ஒரு 5 minutes வீடியோ இருக்கும். இதில் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து 5 எபிசோடு வரைக்கும் என்ன பார்த்தேன், எனக்கு என்ன பிடிச்சிச்சு, எனக்கு என்ன பிடிக்கலன்ற மாதிரி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா சினிமா பற்றி தான் இப்போது இந்த பிரதாப் ஷாப்ஸ் இருக்க போது மோஸ்ட்லி. மற்றது லைஃப் ஸ்டைல் அண்டு பர்சனல் லைஃப் பற்றி நான் யோசிக்கிறேன். என்னோட அந்த ஃபார்எவர் கிளஸ்டர் ஃபேமிலி சேனலில் போடலான்ட்டு அதுவும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்கிறோம். சீக்கிரமாக ஒரு ப்ராப்பர் ஐடியாவோட உங்கள்கிட்ட திருப்பி அந்த சேனல்ஸில் அப்டேட் தருவேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமா பற்றி தான். ஸோ இப்போ கரண்ட்டாக நான் பார்த்துன்னு இருக்கிறது நருட்டோ சீரீஸ் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டேன். மேபி நான் ரொம்ப லேட்டாக கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் கேம் ஆஃப் த்ரோன் பற்றி பேச. ஏன்னா எனக்கு என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் நம்பர் 1 கேம் ஆஃப் த்ரோன் தான் இருக்குது, கேம் ஆஃப் த்ரோன். ஸோ நான் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சூப்பராக பேசணும்னு யோசிக்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது பார்ப்போம், நருட்டோ பற்றி. இதுக்கப்புறம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறம் எனக்கு பிடிச்ச படம், பழைய படம், அதில் என்ன பிடிக்கும், என்ன பிடிச்சிருக்கு, அதெல்லாம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 9tail ஃபாக்ஸோட பையன் அவனோட சம்வாட் பவர் வந்து நருட்டோக்குள்ளே இருக்குதுன்னு கேள்விப்படுறேன். நருட்டோ போனதுலேருந்து தான் இந்த ஊருக்கு அவங்க இருக்க ஊருக்கு என்ன சொல்கிறது, விடிவு காலம் வந்துச்சுன்ற மாதிரி அவங்களோட பெரிய மாஸ்டர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோவை அந்த ஊரில் யாருமே மதிக்க மாட்டாங்க. அண்ட் யாருமே அவனுக்கு என்ன சொல்கிறது, பாசம் காட்ட மாட்டாங்க. ஸோ நருட்டோ வந்து பாசத்துக்காக ஏங்கியிருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் பெரிய லீடர் ஆகிட்டு இந்த ஊரை காப்பாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி ஆகிட்டு அந்த மாஸ்டர் ஆகிட்டான்னா அந்த குங்ஃபு கலையில் அவனை எல்லோரும் மதிப்பாங்க, அவனை எல்லோரும் ரெஸ்பெக்டோடு பார்ப்பாங்க. அவனும் ஒரு ஆளுன்னு அந்த ஊரில் எண்ணுவாங்கன்ற ஒரு விஷில் அவன் தன்னைத்தானே ரொம்ப ஸ்கில்ஃபுல் ஆக்கிக்கிறான். ஓகேவா? அண்டு ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம். அவனை என்ன சொல்கிறது, அவனோட ஸ்கில்ஸை காட்டி அவனை க்ளோன் எடுக்க சொன்னால் அவன் காட்டாமல் மஸ்தி பண்ணிகிட்டு இருந்தான். மஸ்தின்னா சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அந்த டைம் வரப்போ அவனால் மல்டிபிள் க்ளோன் அவனை மாதிரி க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது அவனோட சுயமான ப்ராக்டிஸ்னால ஆனது. அதனால தான் அவனுக்கு அந்த பேன் கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆச்சு, அவன் கிராஜுவேஷன் பாஸ் ஆன பிறகு அவன் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் பிடிக்காதது அந்த பொண்ணுக்கு அந்த இன்னொரு பையன் மேலே க்ரஷ்ஷாக இருக்கும், அந்த பொண்ணு மேலே நருட்டோக்கு க்ரஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன அங்கே போட்டிருக்காங்க அப்படி. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஒரே டீமில் வந்த பிறகு இவங்களுக்கு அந்த ஃபைனல் எக்ஸாமில் டஃபஸ்ட் டீச்சரை கொடுப்பாங்க. டஃபஸ்ட் டீச்சர் இவங்க யூனிட்டி கற்றுக் கொடுப்பான். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் கிராஜுவேட் ஆவாங்க. அதுக்கப்புறம் நருட்டோ பிடிவாதம் பிடிச்சி சேட்டை பண்ணி ஒரு பெரிய டாஸ்க் வாங்கிக்குவான். எனக்கு B கிரேட் C கிரேட் டாஸ்க் வேணும்ட்டு. C கிரேட் டாஸ்க் கேட்டதுக்கு C கிரேட் டாஸ்க் தான் கொடுப்பாங்க. பட் அவங்க போகிறது B கிரேட் டாஸ்கோட மிஷனில் அது யாருக்கும் தெரியாது. ஆன் த வே ஒரு மிஷன் தான். லைக் அவங்க பிரிட்ஜோட இன்ஜினியரும் பிரிட்ஜ் பில்டரும் ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து அந்த ஊர்லேருந்து அவங்க ஊருக்கு போய் அவங்க வீட்டில் போய் சேர்க்கணும். அது நடுவில் ஒரு ப்ராப்ளம் வரும். அதில் இவங்க காப்பாற்றி போகணுன்ட்டு ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்கு இவங்க கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்த ப்ராப்ளம் அண்ட் அதில் மற்ற ஒரு ஊருக்காரன் இஸ் டெமன். ஸோ அவனை எப்படி டேக்கிள் பண்ணாங்க நருட்டோ, அப்புறம் அந்த டீச்சர், அப்புறம் ஷின்சே, பேர் இன்னும் கரெக்டாக ஞாபகம் இல்லை. பேர் போக போக தெரியும் எனக்கு அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகுதா இல்லையான்ட்டு. ஏன்னா எல்லா எபிசோடுமே ரொம்ப சின்ன எபிசோடாக இருக்குது. ஒரு 15 minutes 20 minutes எபிசோடு தான் இருக்குது. லாஸ்ட்டில் 2 minutes வந்து க்ளோசிங், அப்புறம் ஸ்டார்டிங்கில் 5 minutes இன்ட்ரோ மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு கண்டினியூஸாக பார்த்தோன்னா கொஞ்சம் என்கேஜிங் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ரிப்பீட்டடாக இருக்குது. இப்போ 5 எபிசோடுக்குள்ளே ரிப்பீட்டடாக இருக்குது. ஒரு 5th 7th minute வந்து ஒரு ஃபைட் வருது. அந்த ஃபைட்டில் ஐதர் அந்த மாஸ்டர் வந்து ரொம்ப மாஸ்டராக இருப்பான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாஸ்டர் வந்து தண்ணியில் இல்லை அந்த உடன் ஆக்கி தன்னை அந்த மாதிரி க்ளோன் ஆக்கிக்குவாங்க.
இப்போயே உள்ள பெஸ்ட் குன்ஃபூவில் காட்டிட்டாங்கன்னா போக போக இன்னும் பீக்கில் என்ன பண்ணுவாங்க என்ற ஒரு என்ன சொல்கிறது க்யூரியாசிட்டியும் இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க காட்டுறதே நம்ம நார்மல் லைஃப் படத்துல எல்லாம் பார்க்க போனீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது ஓவர் த இமேஜினேஷன் மாதிரி தான் இருக்குது அந்த கலையில். ஏன்னா இது அனிமேனா அது ஓவர் த இமேஜினேஷன் தான் இருக்கும். பட் என்ன சொல்கிறது எங்கேஜிங்காக இருக்குது, பார்த்துட்டே இருந்தோன்னா எங்கேஜிங்காக இருக்குது. பட் ரிப்பீட்டடாக இருக்குது. லைக் ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்கில் ஒரு ஃபைட் வரும், அந்த ஃபைட் இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்துருக்குது. அதில் ஒரு என்ன சொல்கிறது நாருட்டோவை ஹீரோனா அந்த ஹீரோ லெவலில் ஒரு இது காட்டுவாங்க. அண்ட் அந்த மாஸ்டரோட ஸ்கில்ஸ் இந்த மெயினாக இந்த 5th எபிசோடில் 6th எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரோட அந்த ஸ்கில்ஸ் இருக்கிற லைக் ஒப்போனண்ட்டோட யோசிச்சு அந்த அவனுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும், பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு கண் இருக்கும், இன்னொரு கண்ணில் ரெட் கலர் ஐஸ் வித் 3 or 4 டாட்ஸ் இருக்கும். ஸோ அவன் ஒப்போனண்ட் யாராக இருந்தாலும் அவன் ஸ்கில்ஸ் அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஐடியா இவன் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ அவன் ஸ்கில்ஸ் வச்சு ஒப்போனண்ட் ஸ்கில்ஸை இவனே என்ன சொல்கிறது அவனோட முன்னாடி பண்ணிடுவான். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டர், நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டர். ஸோ அப்புறம் ஒரு நல்ல பாயிண்ட்னா அந்த 3 பேரில் ஒரு பொண்ணு வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு ஸ்கூலில் அட்டென்ட் கரெக்டாக பண்ணும். அண்ட் நம்மளுக்கு புரிய வைக்கிற மாதிரி நாருட்டோக்கு சொல்லும் இந்த மாதிரி இந்த ஸ்கில்லு இது பண்ணுறாங்க. ஸோ அது ஸ்க்ரீன் பிளேயில் நம்மளுக்கு சொல்கிற மாதிரியும் இருக்கும் அண்ட் கேரக்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம்னு நான் பார்த்தேன், நல்ல ஒரு ஐடியா. லைக் நான் கற்றுக்கிறது எனக்கு என்ன சொல்கிறது படம் பார்த்து தான் கற்றுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் என்ன சொல்கிறது சீன்ஸை பார்த்து தான் கற்றுக்கிறேன். ஸோ மேபி எனக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாத விஷயம் மெயின் கேரக்டருக்கும் தெரியாது. ஸோ அவங்க நம்மளுக்கு சொல்கிறதும் கேரக்டருக்கு சொல்கிற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க இது இந்த கலையை எப்படி பயன்படுத்துவாங்கன்ட்டு. ஸோ அது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. ஆஸ் அ அப்கமிங் ஃபிலிம் மேக்கர் நிஜமாக பண்ணுவேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ டீம் கேதர் பண்ணதுக்கு தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பாப்புலர் ஆச்சுன்னா எனக்குன்னு ஒரு 2-3 அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நாள் முன்னாடி யோசித்தப்போ மறவாமல் உன் காதலில் வாழ்கிறேன்ன்ற மாதிரி டைட்டில் வச்சேன். பட் அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்போது கொஞ்சம் கேட்சியாக ஏதாவது யோசித்து வைப்போம், ஓகேவா? அண்ட் 5th எபிசோடு வரைக்கும் இவ்வளோ தான். இதுக்கு மேலே பேசுறதுக்கு அந்த நாருட்டோ அப்பப்போ ரொம்ப தற்குறியாக பேசுவான். அதுக்கப்புறம் சீன்ஸில் தற்குறியாக பேசின்னு இருப்பான். என்னடா இந்த பையன் எப்படி பண்ணியிருக்கான்ட்டு நம்மளுக்கே தோணும், மாண்டில் போட்டு உட்கார வைக்கலான்ட்டு. அப்புறம் அந்த மியூசிக் நல்ல மியூசிக் அந்த மாதிரி ஒரு மியூசிக் வரும், அது நல்லா இருக்கும். பட் என்ன ஆகும்னா அது யாருக்காக வருதுன்னு சரியா வைக்காது. ஏன்னா அந்த 3 பேர் சொன்னால நாருட்டோ, அந்த பொண்ணு, அந்த பையன். ஸோ அந்த பையனோட நல்ல சீன்லேயும் அது வரும் அண்ட் நாருட்டோ சீன்லேயும் வரும், அப்புறம் அந்த மாஸ்டர் சீன்லேயும் வரும். அந்த மாதிரி. ஸோ நல்லா இருந்துச்சு, ஓகே தான், லைக் பார்க்கலாம். இப்போது அந்த பசங்கெல்லாம் ஏன் அவ்வளோ க்ரேஸ்னால் நம்ம மேபி அவங்களோட இந்த 15 ஏஜ் இருக்கும்ல அந்த கார்ட்டூன் எல்லாம் பார்த்து அதில் ஃபைட்டிங் எல்லாம் பார்க்குற ஏஜில் இருக்கவங்க அந்த டைமில் நிறைய பார்த்துருப்பாங்க. மேபி அதுக்காக க்ரேஸ் அதிகமாக வந்திருக்கும் அதுக்கு. போக போக பார்க்கலாம். எனக்கு அது அந்த கேம் ஆஃப் த்ரோன் அளவுக்கு பிடிக்குதா இல்லையான்ட்டு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாருட்டோ பற்றி. இந்த மாதிரி நிறைய டெய்லி வீடியோஸ் பார்க்கணுன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் பிரதாப் ஸ்டஃப்பில். ஸோ பிரதாப் ஸ்டஃப்பில் இப்போது நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ சொன்னோம்ல மோட்டிவேஷன் இருக்கும், என்ன சொல்கிறது இந்த கேஜெட் ரிவ்யூ இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ன்ட்டு. பட் அது என்ன சொல்கிறது எனக்கு அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியுது என்னன்ட்டு எனக்கு அவ்வளோ புரியல. மேபி போக போக என்னோடய மைண்ட் சேஞ்ச் ஆச்சு, இல்லை எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நான் பண்ணுவேன், இல்லைன்னா சினிமா பற்றியே பேசுவோம். அண்ட் இதுக்கப்புறம் நான் எடுக்க போகிற ஷார்ட் ஃபிலிமோ அதில் ப்ராசஸ் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்ட்டு இதில் தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி ரொம்ப மூவ் ஆகிட்டு இருக்குது. நான் ட்ரைபாட் திருப்பி வாங்கணும், லைட் பற்றி ஒன்று யோசிச்சிருக்கேன். ஸோ வீட்டில் தான் எடுத்துருக்கேன். இந்த செட்டப் உங்களுக்கு மேபி பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில். இது என் பர்த்டே செட்டப் தான். அண்ட்
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் பெட்டரான வீடியோஸ் வந்து இருக்கு. Stay connected. Hope you like the video. Bye bye.